ஸோ இந்த 5 விதிகளை நம்ம ஒரு வேலை செய்கிறோம், இல்லை ஒரு தொழில் செய்கிறோம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் செயல்பட்டால் 100% உங்களுக்கு பணத்தை ஈட்டலாம். முதல் விதிகள்: கவர்ச்சிகரமாக பேசி ஏமாற்றுபவர்களிடம் கவனமாக இரு. பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா பல கவர்ச்சிகரமாக பேசி உங்களை இழுத்துருவாங்க. நம்ம அதில் ஏமாந்துடுறோம். இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. பணத்தை இருக்கணும்னா 2வது விதி: அனுபவம் இல்லாத தொழில் செய்தால் நஷ்டத்தை அடைவாய். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு 2 விதிகள் பார்த்துட்டு அவன் தப்பு பண்ணிட்டேன்னு உணர்ந்தான். அன்ற 3 விதிகளை செயல்படுத்தி வாழ்க்கையில் பணத்தை ஈர்த்துட்டான். இதுதான் இந்த 5 விதிகள். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், அந்த 3 விதிகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. அன்பு வணக்கங்க. இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பை ஒரு கதையோடு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில் பணத்தை ஈர்க்கணுன்னா ஒரு 5 விதிகள் என்ன அப்படிங்கிறத இந்த புக்கில் அந்த ஆத்தர் சிறப்பாக சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள், ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் இருந்ததுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9080274280 வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது அற்புதமாக உங்கள்கிட்ட பேசுகிறேங்க. பேசிட்டு சொல்யூஷனை நோக்கி பயணம் செய்யலாம். கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க. வீடியோக்குள்ளே போகலாங்க. நான் படித்த கதையில் ஒரு அற்புதமான கதை. அந்த கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த கதை எதை சம்மந்தப்பட்டதுன்னா, நம்ம வாழ்க்கையில் பணத்தை ஈர்க்கணுன்னா ஒரு 5 விதிகள் என்ன அப்படிங்கிறத இந்த புக்கில் அந்த ஆத்தர் சிறப்பாக சொல்லியிருக்கிறாரு. அந்த 5 விதிகள் என்னங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அந்த புக்கோட பேர் வந்துங்க ரிச்சஸ்ட் மேன் பாபிலோன் அப்படிங்கிற புக்கு பேர். ஆத்தர் பார்த்திங்கன்னா ஜோர்ஜ் க்ளூசன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு. ஐ திங்க் தமிழில் கூட இந்த புக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பாபிலோனின் மிகப்பெரிய பணக்காரர்கள் அப்படின்னு சொல்லி தமிழ்லேயும் இது மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. சிறப்பாக டைம் இருந்ததுன்னா பாருங்கள். இந்த புக்கோட கண்டென்ட் என்னன்னாங்க, 5 விதிகள் பணத்தை நாம் ஈர்க்கணுன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத 5 விதிகள் சொல்லியிருக்காரு. அந்த 5 விதிகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதையே அப்படியே நான் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாதுங்க. அந்த உட்கருத்தை அப்படியே நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. பாபிலோன்னா எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு நகரம், ஈராக் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். அந்த காலகட்டங்களில் ஒரு மிகப்பெரிய நகரம், பலவிதமான உயர்ந்த கட்டிடங்கள் உள்ள ஒரு வர்த்தக நிறுவனமாக ஒரு காலகட்டத்தில் நிகழ்ந்தது. பார்த்தீங்கன்னா உலக 7 அதிசயங்களில் ஒரு அதிசயங்களான தொங்கும் தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நகரில் தான் அது இருக்குது அப்படிங்கிறது ஒரு கருத்து. கதைக்கு வருவாங்க. அந்த பாபிலோன் நகரத்தில் ஒரு செல்வந்தர் இருந்தார். மிகப்பெரிய பணக்காரர். அந்த செல்வந்தர்களுக்கு 2 மகன்கள். அந்த ஊர் வழக்கப்படி, அந்த பாபிலோன் நகரத்தில் வழக்கப்படி சொத்துக்களை எல்லாம் முதல் மகனுக்கு தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் அந்த காலகட்டத்தில் அவங்களோட வழிமுறைகள். செல்வந்தரும் அந்த செல்வந்தர் மனைவியும் பேசுகிறாங்க. எப்படிம்மா நான் பெரிய பையனுக்கு கொடுக்குறது? அவன் அந்த சொத்தெல்லாம் நிர்வாகம் செய்வானா? எனக்கு தெரியலையே, சந்தேகமாக இருக்குது. நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு கலந்து ஆலோசித்து சரி அப்படின்னு சொல்லி பெரிய பையனை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு, எப்பா உனக்கு 2 தங்க மூட்டைகள், தங்க காசுகள் அடங்கிய 2 கோணி மூட்டை கொடுக்குறோம், ப்ளஸ் 3வதாக ஒரு மூட்டையும் கொடுக்குறேன். அதில் உனக்கு வாழ்க்கையில் எப்படி நம்ம இருக்கணுங்கிறதுக்கான வழிமுறைகள் அடங்கிய ஒரு பலகைகள், மொத்தம் 3 மூட்டைகள். இந்த 3 மூட்டைகள் எடுத்துகிட்டு போ. உனக்கு என்ன டைமோ நீ எடுத்துக்கோ. வரும்பொழுது இதை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக சம்பாரிச்சிட்டு நீ வரணும் அப்படின்னு சொல்லி அந்த முதல் மகன்கிட்ட அந்த செல்வந்தரும் அந்த செல்வந்தர் மனைவியும் சொல்லிவிட்டு 2 மூட்டை தங்க காசுகள் ப்ளஸ் ஒரு மூட்டையில் வாசகங்கள் எழுதப்பட்ட உடன் பிளாங்க்ஸ், அதாவது மரத்தில் எழுதப்பட்ட வாசகங்கள் அடங்கிய அறிவுரைகளை கொடுத்து அனுப்புகிறாங்க. ஸோ அந்த பையனை என்ன சொல்கிறான், சரிங்கப்பா, சரிங்கம்மா, நான் போயிட்டு நான் சம்பாரிச்சிட்டு வரேன், நான் முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டு, அந்த பாபிலோன் நகரத்தை விட்டு போகிறார். போகும்பொழுது என்ன செய்கிறாருன்னா, தன்னோட நண்பரை கூப்பிட்டுக்கிறார். ஏன்னா எல்லாருக்குமே நண்பர்கள் இருப்பாங்கள்ல, தனியாக போக முடியாதுல்ல. தன்னோட நண்பரை கூப்பிட்டுக்கிட்டு, நீயும் வாடா, அப்பா இந்த மாதிரி ஒரு டார்கெட் கொடுத்துருக்காரு, போயிட்டு வரலாம், நீயும் வா அப்படின்னு சொல்லி குதிரையில் போகிறாங்க. ஸோ குதிரையில் போகும்போது அந்த பண மூட்டைகள் ப்ளஸ் அந்த ஒரு வாசகங்கள் எழுதப்பட்ட அறிவுரைகள் ஒரு மூட்டையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த செல்வந்தரோட பையன் ஊரை விட்டு வெளியில் போயிடுறான். 6 வருஷத்துக்கு அப்புறமா தான் அந்த ஊருக்கு வராரு. ஊருக்கு வந்த உடனே ஒரு மிகப்பெரிய விழாக்கள் நடக்குது. அப்போது அந்த என்ன நடந்தது அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸை அந்த பையன் சொல்லிகிட்ருக்கான். சொல்லும் பொழுது, இந்த மாதிரிம்மா, நான் அனைத்தையும் இழந்துட்டேன், என்னோடய தங்க காசுகள் அனைத்தும் இழந்துட்டேன், என் நண்பரும் என்னை விட்டு போயிட்டான், என்ன செய்கிறதுனே தெரியல. நடந்த விவரத்தை அந்த மிகப்பெரிய கூட்டத்தில் அந்த செல்வந்தரோட அம்மா கிட்டேயும் அந்த செல்வந்தர்கிட்டையும்
பையன் சொல்லும் பொழுது உடனே அந்த செல்வந்தரோட மனைவிக்கு ரொம்ப வருத்தம். என்னடா இந்த மாதிரி பண்ணிட்டியே, 2 மூட்டை தங்க காசையும் இழந்துட்டு நிற்கிறியே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதுக்காடா நான் அனுப்பணும், கொஞ்சம் கூட விவரமாக இல்லாமல் இருந்துட்டியே அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. உடனே அந்த பையன் சொல்கிறான், இல்லைம்மா, நான் 2 மூட்டை தங்க காசுக்களில் 2 வருஷத்தில் நான் இழந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது, மிச்சம் ஒரு மூட்டை அப்பா கொடுத்துருந்தாரு, சரி அந்த மூட்டையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எடுத்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அந்த செல்வந்தர் சொல்கிறார் மனைவிக்கிட்ட, கொஞ்சம் அமைதியாக இரு, பையன் என்ன சொல்கிறான்னு ஃபஸ்ட்டு கேளு அப்படின்னு சொல்கிறார். பக்கத்து ஊருக்கு போய் அடையிறாங்க. சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சாப்பிட்றாங்க. சாப்பிடும் பொழுது பக்கத்து டேபிளில் இருக்கிறவங்க 3 பேர் பேசிக்கிறாங்க. டேய் மச்சான், இந்த குதிரை பக்கத்து ஊரில் இருக்குடா, இந்த குதிரை மட்டும் நம்ம வாங்கிட்டோன்னு வச்சிங்களேன், ரொம்ப மின்னல் வேகத்தில் போகும், அற்புதமான குதிரை. அதுவும் இல்லாமல் அந்த ஊருக்குள்ளே என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அந்த குதிரை வாங்குறவங்க மிகப்பெரிய பணக்காரன் ஆகிடுவான்னு சொல்கிறாங்க. எப்படியாவது நம்ம கஷ்டப்பட்டு இந்த குதிரையை நம்ம வாங்கிடணும், என்ன செலவானாலும் இந்த குதிரையை வாங்கிட்டால் நம்ம மிகப்பெரிய பணக்காரர்கள் ஆகிடலாம், நம்ம தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர் ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இதே இந்த 2 நண்பர்களும் அந்த செல்வந்தரோட பையனும் கேட்டுட்ருக்காங்க. கேட்ட உடனே, டேய் நம்மளும் அந்த குதிரையை வாங்கலாமா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுறாங்க. அந்த 2 பேரும் அந்த 3 நபர்கள்ட்ட போய் கேட்குறாங்க, ஐயா எங்களுக்கு அந்த குதிரை வேணும் அப்படின்னு உடனே அவங்க சொல்லிட்டாங்க, இல்லைங்க ஐயா, நாங்கள் குதிரை வாங்க முடியாது, நாங்கள் வாங்கணும்னு சொல்லி முயற்சி செஞ்சிட்ருக்கோம், நாங்கள் பணக்காரர் ஆகணும்னு நினைக்கும் பொழுது நீங்கள் ஏன் கேட்குறீங்க, அந்த குதிரையெல்லாம் நான் வாங்கி தர முடியாது, எங்கே குதிரை இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே இந்த செல்வந்தரோட பையன் சொல்கிறான், இல்லைங்க ஐயா, என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, கொஞ்சம் சொல்லுங்கள், எனக்கு அந்த குதிரை மேலே ஒரு ஆசை வந்திருக்கு, குதிரை வேணும், அதனால் என்ன விலைன்னு சொல்லுங்கள், அதை விட கொஞ்சம் அதிகமாகவே தரேன், எனக்கு அந்த குதிரை வேணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த 3 பேரும் கலந்து பேசி, சரிங்கய்யா பக்கத்து ஊரில் தான் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து ஊரில் அந்த குதிரையை வைத்திருக்கும் நபர்கிட்ட கூட்டி போய் காட்டுறாங்க. அந்த குதிரையை பார்க்குறாரு. இவரும் தன்கிட்ட அந்த தங்க காசுக்களில் ஒரு 1/4 மூட்டை தங்க காசுக்களை கொடுத்துட்டு அந்த குதிரையை வாங்கிட்டார். இந்த நண்பருக்கும் செல்வந்தர் பையனுக்கும் ஒரே சந்தோஷம், நமக்கு அதை எப்படியோ வாங்கிட்டோம்டா, இந்த குதிரையை வாங்கிட்டோம், நம்ம இன்னும் மிகப்பெரிய பணக்காரர்கள் ஆகிட்டு நம்ம ஊருக்கு போயிட்டு எங்கள் அப்பாவுக்கு யாருன்னு காட்டணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்காங்க. நாட்கள் போக போக அந்த குதிரை வேகமாகவே ஓடல. பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. என்னன்னு தெரியலையே, இடம் மாற்றினதுனால அதுக்கு என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த குதிரைகளுக்கு செலவு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இருக்க காசுக்கெல்லாம் செலவு பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த குதிரை நார்மலுக்கு வரல, வேகமாகவும் ஓடல. ஒரு காலகட்டத்தில் சரி என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரையை ஃப்ரீயாகவே ஒருத்தர் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அதை பராமரிக்கிற செலவு அதிகமாகுது. அப்புறம் என்ன செய்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு 6 மாதம் ஓடி போச்சு. அப்போது ஒரு பக்கத்து ஊரில் ஒருத்தர் வயசானவர் கடை வச்சுருக்கிறாரு. அந்த கடை நல்ல லாபத்தில் இயங்கிட்டு இருக்கு. இருந்தாலும் அவர் வயசானதுனால அந்த கடையை விற்கிறேன் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தைகள் இவருக்கு வந்தது. இந்த நண்பரும் இந்த மாதிரி ஒரு பெரிய கடை இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நம்ம அந்த கடையை வாங்கிட்டால் நம்ம நிர்வாகம் செய்யலாங்கும் பொழுது சரின்னு அந்த செல்வந்தரோட பையனும் நண்பரும் அந்த கடையை போய் பார்க்குறாங்க. பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கடை, அந்த கிராமத்தில் மிகப்பெரிய கடை. அப்போ அந்த செல்வந்தர் பையன் சொல்கிறான், இல்லை இவ்வளோ பெரிய கடையை நம்ம நிர்வாகம் செய்ய முடியாது, நான் மட்டும் எப்படி நிர்வாகம் செய்கிறது, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே கூட வர ஃப்ரெண்டு சொல்கிறான், நான் இருக்கேன் மச்சான், நான் பாதி வேலையை பார்த்துக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற, கடையை தைரியமாக எடு அப்படின்னு சொல்கிறான். சரி இருக்கிற தங்க காசுகள் அனைத்தையும் கொடுத்துட்டு அந்த கடையை எடுத்து நடத்துகிறாங்க. இது என்னாச்சுன்னா ஒரு நாளடைவில் அவரோட நண்பர் சரியாக வேலை செய்கிறதில்ல. அவர் ஒரு சோம்பேறி, வேலை செய்கிறேன்னு சொன்னார், ஆனால் எந்த வேலையுமே செய்கிறதில்ல. ஒரு சில வருடங்களில் அந்த கடை நஷ்டத்தில் போய் முடிஞ்சிருச்சு. லாபமே அவங்களால சம்பாதிக்க முடியல. அனைத்தையும் அந்த செல்வந்தர் மகன் இழந்துட்டான். ஸோ அவரோட நண்பரும் அவனை விட்டு போயிட்டார். தொழிலும் செஞ்சு பார்த்து எல்லாம் நஷ்டம், இருக்கிற காசெல்லாம் தீர்ந்து போச்சு. என்ன செய்கிறதுன்னு தெரில. 2 வருஷத்துக்கு மேலே போயிடுச்சு. அப்புறம் இவன் யோசனை பண்ணுறான், என்னடா கொண்டு வந்த தங்க காசுகள் அனைத்தையும் நம்ம செலவு பண்ணிட்டோம், நம்மளால் சம்பாதிக்க முடியல, எப்படா நான் அப்பாவை போய் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த 3ஆவதாக ஒரு கோணிப்பையில் அறிவுரை வாசகங்கள் எழுதப்பட்ட ஒரு மூட்டை கொடுத்துருந்தார். சரி அதை எடுத்து நம்ம படிக்கலாமே அப்படின்னு சொல்லி அதை எடுத்து படிக்கிறார். ஃபஸ்ட்டு முதல் விதிகளை எடுத்து படித்து பார்த்தேன். அந்த முதல் விதிகள் பார்க்கும் பொழுது கவர்ச்சிகரமாக பேசி ஏமாற்றுபவர்களிடம் கவனமாக இரு அப்படின்னு சொல்லியிருந்தது. ஸோ அப்போ தான் நான் உணர்ந்தேன், அந்த குதிரை வாங்கும் பொழுது நம்மக்கிட்ட பேசி ஆசையை தூண்டி அவன் செஞ்சதுனால அந்த குதிரையை வாங்கி நான் அதில் ஒரு 1/4 மூட்டை காசு தங்க காசுகள் இழந்துட்டேங்கிறது அப்போ தான் நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறான். இது உங்களுக்கும் தாங்க சொல்கிறேன். பல கவர்ச்சிகரமான திட்டங்கள், கவர்ச்சி முறையமாக பேசி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இல்லை வெளியில் இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் பார்த்திங்கன்னா
பல கவர்ச்சிகரமாக பேசி உங்களை இழுத்துருவாங்க. நம்ம அதில் ஏமாந்துடுறோம். இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த வார்த்தையை அன்னைக்கே அந்த ஆத்தர் எழுதியிருக்கிறார். ஸோ நம்ம வாழ்க்கையில் கவர்ச்சிகரமாக ஏதாவது இன்கம் வருது அப்படின்னு சொல்லி அதில் போய் இறங்கிடாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, கவர்ச்சிகரமாக பேசி ஏமாற்றுபவர்களிடம் கவனமாக இரு அப்படிங்கிறத படித்த உடனே அதை உணர்ந்துட்டான். ரெண்டாவது என்ன வழிகள் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது எடுத்து படிக்கும் பொழுது, அனுபவம் இல்லாத தொழில் செய்தால் நஷ்டத்தை அடைவாய். அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டான் இவன். ஓகே, நம்ம அனுபவம் இல்லாமல் ஒரு வேலையை கடை எடுத்து நம்ம நடத்தினோம், நம்ம நஷ்டத்தை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டான். அப்போ சொல்கிறான், அந்த அப்பா கிட்ட அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான், அதுக்கப்புறம் ஒரு 3 விதிகள் இருந்ததுங்கம்மா. அந்த 3 விதிகளை கடைப்பிடித்து இன்றைக்கி 7-8 மூட்டை தங்க காசுகளோடு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னோட தங்க காசுகளை தன்னோட அப்பா கிட்ட, அந்த செல்வந்தர்கிட்ட, மனைவி கிட்ட அந்த பையன் அந்த 6-7 மூட்டை தங்க காசுகளை கொடுக்குறான். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு 2 விதிகள் பார்த்துட்டு அவன் தப்பு பண்ணிட்டேன்னு உணர்ந்தான். அன்ற 3 விதிகளை செயல்படுத்தி வாழ்க்கையில் பணத்தை ஈர்த்துட்டான். இதுதான் இந்த 5 விதிகள் அந்த புக்கில் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், அந்த 3 விதிகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. 3வது விதி, சம்பாதிக்கிறதுல 10ல் 1 பங்கை சேமிக்க வேண்டும். உடனே அவன் என்ன செய்கிறான், ஒரு வேலை செய்கிறான். ஒரு வேலை இடத்துல சேர்ந்து கஷ்டப்பட்டு அந்த வேலையை செஞ்சு அதில் 10ல் 1 பாகத்தை சேமிப்பாக வச்சான். அதுக்கப்புறம் 4வது விதிகள், திறமையை வளர்த்து கொண்டு தொழில் செய்யவும். அதே போல் அந்த வேலை செஞ்சு தன்னோட முழு திறமையும் அந்த வேலையில் என்னங்கிறத முழுசும் தெரிஞ்சுக்கிட்டு தொழில் செய்யலாம் அப்படின்னு முயற்சி செய்கிறான். 5வது விதிகள், அனுபவம் ஆலோசனை பெற்று வேலை அல்லது தொழிலை நடத்தினால் வெற்றி அடைவாய். புரிஞ்சுதுங்களா? ஸோ அதனை செஞ்சு தன்னோட அனுபவத்தையும் ஆலோசனையும் கேட்டு தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணி ஒரு கடை வச்சு வேலை செஞ்சு 7-8 மூட்டை தங்க காசுகள் சம்பாதிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லி அந்த தங்க காசுகளை கொண்டு வந்து கொடுத்தான். ஸோ இப்போ புரியுதுங்களா? அந்த காலகட்டத்தில் ஒரு கதை வடிவில் இந்த புக்கில் 5 வழிகள், பணத்தை இருக்கிற வழிகளை சிறப்பாக சொல்லியிருக்கிறாரு. இந்த 5 விதிகளும் இந்த காலத்துக்கும் பொருந்தும். ஒன்ஸ் அகெயின் நான் இந்த 5 விதிகளை சொல்கிறேங்க. சிறப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா 100% ரிசல்ட் வரும். முதல் விதிகள், கவர்ச்சிகரமாக பேசி ஏமாற்றுபவர்களிடம் கவனமாக இரு. பணத்தை இருக்கணும்னா 2வது விதி, அனுபவம் இல்லாத தொழில் செய்தால் நஷ்டத்தை அடைவாய். 3வது விதி, சம்பாதிக்கும் பணத்தில் 10ல் 1 பகுதியை சேமிப்பாக மாற்று. 4வது விதி, திறமையை வளர்த்து கொண்டு வேலையோ தொழில் செய்தால் வெற்றியடையலாம். 5வது விதி, அனுபவம் மற்றும் ஆலோசனை பெற்று தொழில் செய்தால் பணம் ஈட்டலாம். இவ்வளோதாங்க 5 விதிகள். புரியுதுங்களா? ஸோ இந்த 5 விதிகளை நம்ம ஒரு வேலை செய்கிறோம், இல்லை ஒரு தொழில் செய்கிறோம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் செயல்பட்டால் 100% உங்களுக்கு பணத்தை ஈட்டலாம். இவ்வளோதாங்க ஃபார்முலா. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு, இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அற்புதமாக நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்கள். இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நலமாக பேசலாம், அற்புதமாக செயல்படுத்தலாம். இந்த கதை, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் அற்புதமான தலைப்பில் நலமாக நம்ம சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.